அவங்களுடைய டேங்குகளை வச்சு நம்ம ஆர்மியை அட்டாக் பண்ண திராணி இல்லாம டேங்குகளை திருப்பி பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய குருத்வாரா பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அவங்க வந்து அட்டாக் பண்ணனால 15 உயிர்கள் போயிருக்கு. 3 பெண் குழந்தைகள், 5 பெண்கள் உட்பட. வார் தேவையில்லை அப்படின்னு இங்க சில அந்த வேர்டை யூஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். சில பைத்தியக்காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு இசையமைப்பாளர் முதல்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானுக்கு பாகிஸ்தான்ல பாடகர்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள டாக் பண்ணி பீஸ்னு போட முடியுமா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 15 இந்திய நகரங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து 8 பாம்பு போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பியூட்டி என்னன்னா நம்மளுடைய S-400 அந்த அத்தனை அவங்களுடைய ட்ரோன்களாக இருக்கட்டும், மிசைல்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுச்சு. வானத்திலே வச்சு நாஸ்தி பண்ணிடுச்சு. சைனாவோட வார்ஃபேர் டெக்னிக்ஸ் 0 when compared to இந்தியா. ஏன்னா அவங்களுடைய பாகிஸ்தான் மூலமா அவங்களுடைய ஆயுதத்தை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த வாரையே பண்றாங்க. நமக்கு வந்து இல்ல யுத்தம் கூடாது, மக்கள் உயிர் போகக்கூடாது, இந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த பக்கமும் போகக்கூடாது, அதனால நீ என் மக்களை கொன்னா என்ன, நான் வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்றதுக்கு இது காங்கிரஸ் அரசு இல்லை. பாகிஸ்தானுக்கே இந்த கதி. பாகிஸ்தானுக்கு ISI சப்போர்ட் இருக்கு, பாகிஸ்தானுக்கு சைனாவோட ஆயுதங்கள் இருக்கு. அவங்களே இந்த போடுறீங்கன்னா நம்மெல்லாம் என்னப்பா பேசாமல் இருப்போம்ப்பா, நமக்கும் சைனாவுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வேற இல்லாமல் நடுவில் இந்தியா மூலமாக தான் வந்தாகணும், அதனால வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கி உட்காந்துருக்காங்க. பகல்காம் தாக்குதல் போது பேசியிருந்தோம். இப்போ இந்தியா ஆபரேஷன் சிந்துன்ற பேர்ல பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்துட்டு பாகிஸ்தானோட கேம்ப் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருந்தாங்க சார், பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் கேம்ப் எல்லாம். இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு இந்தியா எல்லை பகுதிகளில் ட்ரோன் மூலயமா வந்துட்டு ஏவுகணைகளா ஏவி தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. பதற்றமான சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் இடையே உருவாகி இருக்கு. பின்னணி எப்படி பாக்குறீங்க சார்? பிரதர், இது வந்து பதட்டமான சூழ்நிலைங்கிறது உண்மைதான். ஆனா நமக்கு வந்து அழிவான சூழ்நிலை கிடையாது, அவங்களுக்கு தான் அழிவான சூழ்நிலை. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எஸ், சில கோழைத்தனமான தாக்குதலை வந்து அவங்க பண்ணாங்க, பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண சிந்தூர் அட்டாக் 9 இடங்கள்ல பண்ண அட்டாக். என்னதான் பாகிஸ்தான் வந்து நம்ம அப்பாவி மக்களை பெஹல்கம்ல அவங்களுடைய ஒவ்வொரு ஆணையும் அவங்களுடைய மனைவி முன்னாடி, அவங்களோட குழந்தைக்கு முன்னாடி ஹெட்ஷாட் அடிச்சு கொன்னப்ப கூட நாம சிந்தூர் அட்டாக்ல 9 இடங்களை அட்டாக் பண்ணும் பொழுது ஒரு சிவிலியன், மார்க் திஸ் வேர்ட், ஒரு சிவிலியன் கூட பாதிக்கப்படல. ஓகேங்களா? ஆனா அவங்க கோழைத்தனமா பூஞ்சி கிட்ட ஒரு மலைப்பகுதியில தான் அவங்களுடைய ஆர்மியும் இருக்கும், நம்மளுடைய ஆர்மியும் இருக்கும். அவங்களுடைய டேங்குகளை வச்சு நம்ம ஆர்மியை அட்டாக் பண்ண திராணி இல்லாம டேங்குகளை திருப்பி பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய குருத்வாரா பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அவங்க வந்து அட்டாக் பண்ணதுனால, பீரங்கிகளை வச்சு அப்பாவி மக்களை அட்டாக் பண்ணதுனால 15 உயிர்கள் போயிருக்கு. 3 பெண் குழந்தைகள், 5 பெண்கள் உட்பட. இந்த பாகிஸ்தான் மக்களை தான் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, வார் தேவையில்லை அப்படின்னு இங்க சில அந்த வேர்டை யூஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். சில பைத்தியக்காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு இசையமைப்பாளர் முதல்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானுக்கு பாகிஸ்தான்ல பாடகர்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள டாக் பண்ணி பீஸ்னு போட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் அப்புறம் வரேன். பட் இந்த ஒரு யுத்தம் பதட்டமான நிலைமை தான். பட் இது அத்தியாவசியம், அதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய தீவிரவாத தளவாடங்களை அடிச்சா கூட நம்ம ராணுவத்தோட நேரடியா மோதத்துக்கு துப்பு இல்லாம நம்ம அப்பாவி மக்களை அடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 15 இந்திய நகரங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து 8 பாம்பு போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பியூட்டி என்னன்னா நம்மளுடைய S-400 அந்த அத்தனை அவங்களுடைய ட்ரோன்களா இருக்கட்டும், மிசைல்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுச்சு. வானத்திலே வச்சு நாஸ்தி பண்ணிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பூஞ்ச்லேருந்து ஒரு வீடியோ, பூஞ்ச்லேருந்தா இல்லைன்னா இதுகிட்டேருந்து பத்தன்கோட்லேருந்து ஒரு மாணவர் வீடியோ அமைச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலேருந்து ஒரு மாணவர் வீடியோ அமைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இருக்கு, என்ன சொல்றது, அவங்களுடைய மிசைல்ஸும் ட்ரோனும் வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய S-400 ஏவுகணை இதை அழிச்சுக்கிட்டு இருக்கு, அது பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறார் ஜாலியா. ஸோ ஒரு பயமே இல்லாத ஒரு சூப்பரான பாதுகாப்பை நம்ம நாடு கொடுத்துட்டு இருக்கு. பதட்டம் இருக்கிறது, பயம் இல்லை. இது அத்தியாவசியம், இது தவிர்க்க முடியாது. ரொம்ப வருஷமா செய்ய வேண்டிய விஷயத்த இப்ப செஞ்சுட்டு இருக்கோம், சூப்பரா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சைனாக்கும் சேர்த்து பதிலடி. அதை இன்னும் பேச நான் டீட்டெயிலா சொல்றேன். சைனாவுக்கு இதுல என்ன பதிலடி சார்? சைனா வந்துட்டு அமைதி தானே விரும்புறதா வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கல்ல சார். அதாவது அது வந்து காமெடி பண்றது தான் தலைவா. நீங்க வந்து பூஜைன்னு நினைக்கிறேன், பூஜைன்னு ஒரு படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரி வந்து சொல்லுவாரு,
எவன்டா இதை பண்ணது, நான் தான்டா பண்ணேன் அப்படின்னு ஒரு விஷாலு, நீ இல்லப்பா உன் குரல் எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுதான் சைனா. சரிங்களா? அது வந்து ஒரு காமெடி பீஸு. அஃப்கோர்ஸ் அவங்க வளர்ந்த நாடு, சைனா வளர்ந்த நாடு, நம்மளை விட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. ஏன்னா டெமோக்ரஸி கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தெரியும் சைனால கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வாழ்ந்த ஒரு ஸ்ட்ரீட் இல்லை சாரி, ஒரு நகரம், ஒரு சின்ன நகரம், டவுனு, 40,000 மக்கள் வாழ்ந்த இடம். அதை இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ண போறோம், 2 வாரத்துல காலி பண்ணுங்கன்னு, எங்களால இவ்வளவுதான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும், 2 வாரத்துல காலி பண்ணுங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் திரும்பி போச்சு. போய் 2 வாரத்துல அங்க கேஸ் போடுறது, ஸ்டே வாங்குறது, இது என்னுடைய அப்பா விட்டு நிலம், இது வந்து ரொம்ப வருஷமா நான் இருக்கேன், ஒரு மணி கிடையாது. ஓகேங்களா? அதை அத்தனையும் 2 வாரத்துல காலி பண்ணி ஒரு பாம்ல 40,000 வீடுகளையும் காலி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இங்க அப்படி முடியுமா? அப்படி முடிஞ்சா உங்களுக்கு ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரிட்ஜ் கட்ட போறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா உடனே அந்த இடத்துல கரெக்டா அதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக காரன் போய் குடிசையை போடுவார். போட்டுட்டு இது வந்து பூர்வீகமா நாங்க இருக்கிற இடம் ரெக்கார்ட் ரெடி பண்ணிடுவாரு. அவர் மேல கேஸ் போட்டா அட்வொகேட் வருவாரு. இப்படி சொல்லியே ஸ்டே வாங்கி அதுக்கு ஒரு நல்ல காசு வர வரைக்கும் 8 வருஷம் ஒரு ப்ராஜெக்டை தள்ளி போடுவார், ஒரே ஒரு குடிசைக்கு. அதுவும் 2 நாள் முன்னாடி போட்ட குடிசைக்கு. இதைத்தான் நம்ம உடனே பாரஞ்சித் இதை பத்தி நிலம் அப்படின்னு ஒரு படம் எடுப்பாரு, நீங்கெல்லாம் வந்து அதுக்கு போராட்டம் பண்ணுவீங்க. இவ்வளவுதான். இப்படி இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதே பெரிய விஷயம். 53,000 கிலோமீட்டர் ரோடு போட்டுருக்கோம் கடத்தி 10 வருஷத்துல. ஸோ சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நமக்கு மேலே இருக்காங்க, நம்மளோட பெட்டரா இருக்காங்க, மேலே இல்லை பெட்டரா இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் நான் டெமோக்ரஸி. ஓகே, இப்போ வர. ஆனா சைனாவோட வார்ஃபேர் டெக்னிக்ஸ் 0 வென் கம்பேர்ட் டு இந்தியா. ஏன்னா அவங்களுடைய நம்ம எப்படி S-400 வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க தன்னுடைய தயாரிப்புன்னு சொல்லிக்கொள்ற HQ-9, அது ஒன்றும் அவங்க தயாரிப்பு கிடையாது, ப்ளூ பிரிண்ட் ஆட்டையை போட்டு பண்ணது. HQ-9 மீறி தான் 9 இடங்கள் இல்லை, இப்ப 15 இடங்கள் இல்லை, +8, அதுக்கும் மேல நம்ம அட்டாக் பண்ணியாச்சு பாகிஸ்தான். அவங்களுடைய அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு, அதுக்கு ரெடாரால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ சூப்பரா அதை தோக்கடிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்களுடைய ஜெட் ஃபைட்டர் 17, 19 வீழ்த்திட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுடைய மிசைல் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்மளுடைய சிஸ்டம் அழிச்சிருச்சு. ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ இப்படிப்பட்ட இப்போ வந்து சைனாவோட நம்ம பெட்டருங்கிறத நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு தனி ஆன்சராக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆன்சர் நேராக வரேன். ஸோ அமைதி விரும்புகிறாங்களான்னா கிடையாது. சைனா வந்து பாகிஸ்தான் மூலமா அவங்களுடைய ஆயுதத்தை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த வாரையே பண்றாங்க. இதை ப்ராக்சி வார்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் 2 வாரம் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியான நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய PL-25 நினைக்கிறேன், அந்த பேரை நான் கரெக்டா பண்ணும் ரக ஏவுகணைகளை வந்து பாகிஸ்தானுக்கு அவங்க ஆர்மி ரிசர்வ்ல இருந்து கொடுத்தாங்க. சைனா ஆர்மி ரிசர்வ்ல இருந்து பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. PL-25 ரக ஏவுகணைகள் நினைக்கிறேன், PL சம்திங், அதாவது நேம் மட்டும் நான் திருப்பி பார்க்கணும். ஏவுகணைகள் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அமைதியை விரும்புற நாடு தானே, எது கொடுக்குறாங்க? ஸோ அவங்களுக்கு என்னன்னா இந்தியா எக்கனாமிக்கலா நம்பர் 3 போக போகுது தலைவர். 2027 கன்ஃபார்ம், இப்போ நம்பர் 4ல இருக்கும். ஆல்ரெடி அவங்கள சுத்தி இந்தியன் ஓஷன் மற்றும் பெசிபிக் ஓஷன்ல ஒரு சம வளைவை உருவாக்கிட்டோம். இப்ப சைனா வந்து இந்தியா மேல போர் தொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான உணவு ஐட்டங்கள் கூட அவங்களுக்கு போகாது. அந்த அளவுக்கு நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். நாட் ஓன்லி இந்தியாவோட பல நாடுகளுடைய நட்புறவு கொண்டு, அது ஜப்பானா இருக்கட்டும், அது வந்து இந்தோனேஷியா இருக்கட்டும், அது வந்து ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய நாடுகளோட நட்புறவு வச்சு நாம இப்படி ஒரு வளையத்தை உருவாக்கிட்டோம். ஓகேங்களா? அதுவும் நாம சைனா வழிக்க உருவாக்கல, சைனா கிட்ட நம்மளை காப்பாத்திக்க உருவாக்கணும். ஸோ சைனாக்கு இப்போ பயம் வந்துருச்சு. 4th இருக்கும் போதே நீ இந்த போர்டு போடுறியே, நீ 3rd வந்தா என்ன பண்ணுவ? அப்போ உன்னுடைய எக்கனாமி, இந்தியாவோட எக்கனாமியை டவுன் பண்ணணும்னு சொல்லித்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் மீதே அக்கறையற்ற அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் வந்து ராணுவ அதிகாரிகள்கிட்ட பிரைப் பண்ணி அவங்கள இந்த யுத்தத்தை நடக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ண சொன்னாங்க. அதுக்கு தான் பெஹல்காம் அட்டாக்கும் நடந்தது. ISI மற்றும் சைனா சேர்ந்து தான் இதை பாகிஸ்தானை பண்ண வச்சாங்க. இப்போ இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது பாகிஸ்தான் பண்ண வச்சாங்க. சரி, நமக்கு வந்து இல்ல யுத்தம் கூடாதுங்க, மக்கள் உயிர் போகக்கூடாது, இந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த பக்கமும் போகக்கூடாது, அதனால நீ என் மக்களை கொன்னா என்ன, நான் வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்றதுக்கு இது காங்கிரஸ் அரசு இல்லை. நீங்க பாத்தீங்க, மும்பை சிட்டிக்குள்ள பூந்த அத்தனை அப்பாவிகளை கொன்னாங்க, குழந்தைங்க உட்பட. அந்த மாதிரி இன்னும் கொன்னுகிட்டே இருங்க, யுத்தம் வேண்டாங்க அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அதுக்காகத்தான் நம்ம யுத்தம் பண்ணோம். இந்த யுத்தத்துல சைனா வந்து ப்ராக்சி வார்னு சொல்லுவோம். பாகிஸ்தான் மூலமா அவங்களோட ஆயுதம் எந்த அளவுக்கு நம்ம தாக்கு பிடிக்க முடியும் டெஸ்ட் பண்ணாங்க. சாமாயா அடிச்சு நவுத்திட்டோம். முதல்ல அவசரமா பாகிஸ்தான் சொன்ன பொய்களை நம்பி அவங்களுடைய ஜெட் ஃபைட்டர்ஸ், அதாவது சைனாவுடைய
JF-17 and 19 வந்து நம்மளுடைய ஜெட் ஃபைட்டர்ஸ் வந்து காலி பண்ணதா 5 காலி பண்ணதா ஒரு தகவலை சைனாவோட குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில போட்டாங்க. ஆனா போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு சாரின்னு மறுப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மினிஸ்டர், சைனாவோட மினிஸ்டர் சொல்றாரு, நம்மளுடைய ஆயுதங்களை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்துதா அப்படின்னா, இல்லைங்க அதை பத்தி எங்களுக்கு தகவல் இல்லை. எப்படி நாட் ஃபெமிலியர், தகவல் இல்லை. இவ்வளவு அசிங்கமான ஒரு கண்ட்ரியை நம்மளோட வீரர்கள் அப்படின்னு சீமான்லாம் பேசுறாருன்னா, சீமான ஈவேரா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. ஏன்னா அந்த நாட்டத்துல இருந்தா வந்தாரு, அவரை பத்தி தெரியும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸோ திஸ் வார் இஸ் இன்னெவிட்டபிள்னு சொல்லணும். இதை அவாய்ட் பண்ண முடியாது. இது இந்தியா எடுத்த முடிவில்ல, இந்தியா மேல ஃபோர்ஸ் செய்யப்பட்ட முடிவு. பட் எல்லாம் நன்மைக்கே. இதனால பாகிஸ்தானை ஒரு கட்டுக்குள்ளையும் தீவிரவாதத்தை உலகம் ஃபுல்லா அழிச்சிருக்கும். மொத்தமா கிடையாது, கிட்டத்தட்ட 70%. ஏன்னா நம்ம அழிச்ச 9 இடத்துல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வேர்ல்டுக்கே த்ரெட்டா இருந்தவங்க. யூரோப்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கால அட்டாக் பண்ணியிருக்காங்க, கனடால அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க வேர்ல்டுக்கே த்ரெட்டா இருந்தவங்க. இவங்களை இப்ப நாம நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்களுக்கே இதனால நல்லது. ஸோ வி ஹவ் டன் த ரைட் திங். இதனால சில கொலேட்ரல் டேமேஜ், வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, கோழைத்தனமா பாகிஸ்தான் ராணுவம் அட்டாக் பண்ணால 15 உயிர்களை இழந்திருக்கோம். ஆனா அதுக்கு நாம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமாபாத்ல அட்டாக் பண்ணியிருக்கோம், கராச்சி பக்கத்துல அட்டாக் பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானோட பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான்ல மிக முக்கியமான தீவிரவாதி நம்மளுடைய அந்த ஃபிளைட் ஹைஜாக் 1999ல ஃபிளைட் ஹைஜாக் பண்ண ராஃப் அப்படின்ற ஒருத்தர், ராஃப் அசார், அவரை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் அ மாஸ் சக்சஸ் ஃபார் இந்தியா. பாகிஸ்தான் பின்னணியில சீனா தான் இருக்குன்னு நீங்க சொல்லிடுறீங்க சார். அப்படின்றப்போ இப்போ 3 நாளா நடந்த தாக்குதல்ல முழு சேதாரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீதான் அதிக அளவுல ஏற்பட்டிருக்கு சார். இப்போ பாகிஸ்தான், சீனா வந்துட்டு உணர்ந்திருக்குமா இந்தியாவோட பலம் என்ன அப்படின்றது சார்? கண்டிப்பா உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயமே தெரியுது தலைவா. நீங்க பாருங்க, அதாவது அவங்களுடைய ட்வீட்டிங் பொசிஷன்ஸ் மாறுது. ஓகேங்களா? ஆரம்பத்துல ஓப்பனா சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்ப பீஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கும். நாங்க உங்க 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரோம் அப்படிலாம். நீங்க உண்மையிலே இங்க 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்ததான் வரேன்னா எதுக்கு உன்னுடைய ஆயுதங்களை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு கொடுத்து? ஸோ சைனா மிரண்டிருக்காங்கன்றது ரொம்ப கிளீனா தெரியுது. அவங்க மீடியாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த நியூஸை மட்டும் விட்டுட்டு மற்ற நியூஸ், சின்ன சின்ன டெவலப்மெண்ட் நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த பங்களாதேஷ் இப்ப ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அமெரிக்காலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பிஎம்ஆ உட்கார வச்சு எல்லாம் காமெடி பண்ணாங்க இல்லையா? அவரும் நாங்க சைனாவோட கூட்டு சேர்ந்துருக்கோம், நாங்க வந்து இந்தியாவை எந்நேரமும் தாக்க நாங்களும் தயாரா இருக்கோம்லாம் பஞ்சு பேசினாரு. ஆனா இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு ட்வீட் இல்லை. அப்படியே பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கே இந்த கதி. பாகிஸ்தானுக்கு ISI சப்போர்ட் இருக்கு, பாகிஸ்தானுக்கு சைனாவோட ஆயுதங்கள் இருக்கு. அவங்களே இந்த போடு போடுறீங்கன்னா நம்மெல்லாம் என்னப்பா பேசாம இருப்போம்ப்பா, நமக்கும் சைனாக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வேற இல்லாம நடுவில் இந்தியா மூலமா தான் வந்தாகணும், அதனால வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கி உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்துக்கே நாம சொல்லியிருக்கோம் சைனா ஒரு டம்மி பீஸ்ன்னு. இதனால இவங்க சந்தோஷப்பட போறாங்க. யாரு? தாய்வான் சந்தோஷப்பட போறாங்க. ஓகேங்களா? இதனால இந்தோனேஷியா சந்தோஷப்பட போறாங்க. இதனால ஜப்பான் சந்தோஷப்பட போறாங்க. ஸோ என்னடா வந்து என்னது தேலெழுத்து தெருவில் விட்டோமே, பேசாம நம்ம இருந்திருக்கலாமோன்னு சைனா பயப்படுறத பார்க்க முடியுது. பாகிஸ்தானுடைய சில அமைச்சர்கள்லாம் நாட்டை விட்டே வெளியேறதா சில தகவல்லாம் பார்க்க முடியுது சார். அது போலவே உலக நாடுகள்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு சமரசம் செய்வதற்கு முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து கோரிக்கை எழுந்தது போல செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் உண்மையாகவே பாத்தீங்கன்னா போர் வேண்டாம், அமைதிதான் விரும்ப நினைக்கிறதா சார்? ஆரம்பத்துல அவங்க அப்படி நினைக்கல, சரிங்களா? அவங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி. நான் திருப்பியும் சொல்றேன், பாகிஸ்தான் ஒரு யுத்தம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வீரமோ, அவங்க மதத்து மேல, இதுவே சொல்றேன், அவங்க ரிலீஜியஸ் தாட்ஸோ இல்லைன்னா மக்கள் மேல கொண்ட அக்கறையோ கிடையாது. அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள், ராணுவ அதிகாரிகள் அத்தனை பேரோட குடும்பமும் வேற நாடுகள்ல படிக்குது. அத்தனை பேரோட குடும்பமும் துபாய், UK, கனடா, பிரான்ஸ், இந்த மாதிரி நாடுகள்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு லட்சம் கோடியில சொத்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ஊழலை பண்ணணும், அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு தான் ISI கிட்டையும் சைனாட்டையும் காசை வாங்கிக்கிட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியாவோட அந்த ஒரு எக்கனாமிக்கல் growth பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜஸ்ட் எக்கானமி, நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும், இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணுங்கிறதுக்காக சைனாவும் ISIயும் பாகிஸ்தான்கிட்ட காசு கொடுத்து இதை செய்ய வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அது பயங்கரமா ரெட்டாலியேட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு சேதாரம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரே ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டாங்க. மோடி அவர்கள் வந்து கம்மியான சீட் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும்
கூட்டணி ஆட்சி தான் இருக்குங்கிறதுனால எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவருடைய கூட்டணியில் இருக்கிற 2 பேர், அது பீகாரை சேர்ந்த கட்சியா இருக்கட்டும், ஆந்திராவை சேர்ந்த கட்சியா இருக்கட்டும், நேஷனுக்கு எதிரானவங்க கிடையாது. அது புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஊர்ல திமுகல ஓப்பனாவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை பார்க்க முடியுது, ஒரு அரெஸ்ட் கூட பண்ணல. ஸோ இது வந்து இன்டைரக்டா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன். அவங்களுக்கும் கொள்கையெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு தாட்டு கூட இல்லாத 2 கட்சி, சந்திரபாபு நாயுடுவோட கட்சி, பீகார்ல இருக்கிற சிஎமோட கட்சி. ஸோ என்னதான் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை கேட்டு வாங்கிக்குவாங்களே தவிர they will not stand against India. அதனால தைரியமா இவ்வளவு அடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. அடிச்சாரு. இப்போ வேற வழி இல்லைன்னு துண்டை காணும் துணியை காணும், நம்ம எப்படினாலும் பிரச்சனையை உருவாக்கிட்டோம், நம்ம இந்த நாட்டை விட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அமைச்சர்களும் ஆர்மி அதிகாரிகளும் ஓடுறதுங்கிறது புதுசுல 1971 நடந்துச்சு.